இந்த 2026ல யாருதான் நம்ம சிஎம்? சாரி, எனக்கு தெரியாது. வருஷம் முடிய போதுனாலே நீயா நானால உங்க ராசி என்னன்னு சொல்லுங்க. 2026 எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன்னு ஒரு சைடு ஜோசியக்காரங்களும் இன்னொரு சைடு செலிபிரிட்டிஸும் இருப்பாங்க. இப்படிதான் இது வரையும் நம்ம பார்த்திருப்போம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனா இந்த 2026ல யாரு ராசிக்கு நல்லா இருக்கும் ஜோசியம் சொல்லுங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் பாபா வாங்க மாதிரி இவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஜோசியக்காரங்க என்ன சொன்னாங்கன்றத வாங்க பார்க்கலாம். இந்த தேர்தல் யாருக்கு ஃபேவரா இருக்கும், மக்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? சார், இப்போ இந்த 234 தொகுதியிலுமே ஒவ்வொரு தாட்டி வெற்றி அடையும் போது ஒரு 120 122 பெரும்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த முறை பெரும்பான்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்லாம் பெரும்பான்மையோட ஈஸியா பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்பாங்களா. ஆனா இந்த வாட்டி வர எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியாலாம் பாத்தீங்கன்னா வின் பண்ற முடியாது யாராலையும். பெரும்பான்மைன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பாத்தீங்கன்னா இருக்குமா. இந்த வாட்டி எலெக்ஷனே பாத்தீங்கன்னா டஃபா தான் போகுமா. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஓட்டு போட போறாங்க. நோட்டாஸ் எல்லாமே நிறைய ஓட்டா மாறப்போகுது இந்த ஆண்டு. நோட்டா ஓட்டெல்லாம் ஓட்டா மாறப்போதான். இதை நம்ம எப்படி பாக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சி மேலயுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நோட்டா ஓட்டெல்லாம் ஓட்டா மாறப்போகுது அப்படின்னா இவங்க பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா ஒரு கட்சியை பாத்தீங்கன்னா பாத்துருக்காங்க. அந்த கட்சி மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கனால தான் இவ்வளவு நாளா நோட்டால ஓட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த 2026ல ஒரு கட்சிக்கே ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. அந்த புதிய கட்சி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இளைஞர்களுடைய ஓட்டு இந்த டைம் அதிகமா இருக்குங்க சார். அதே மாதிரி பெண்களுடைய ஓட்டு அதிகமா இருக்குங்க. பெண்கள் இளைஞர்களுடைய ஓட்டு தான் இந்த டைம் நம்மளுடைய சட்டமன்றத்தை தீர்மானிக்க கூடியதா அமையும். இளைஞர்கள் பெண்கள் இவங்க ஓட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதிகமா இருக்குமா. இவங்க தான் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தையே பாத்தீங்கன்னா தீர்மானிக்க போறாங்களா. சிம்பிள்ங்க. ஓட்டுடி வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பெண்கள் எல்லாருக்கிட்டுமே போய் கேளுங்க 2026ல எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு கட்சி பேர் சொல்லுவாங்க. அதுல கிட்டத்தட்ட நீங்க கண்டுபிடிச்சலாம் 2026ல யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த எலெக்ஷன் ஏதோ ரிசல்ட் வந்தாலும் கூட மறுபடியும் ரீ எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வந்தாலும் ரீ எலெக்ஷன் வரும்ன்றாங்க. ஒருவேளை இந்த எஸ்ஆர்னால ஏதாவது இருக்குமோ. அப்படியே ரீ எலெக்ஷன் வந்தாலும் ஏன் வரும், எதுக்கு வரும், எதனால வரும், அப்படி அந்த ரீ எலெக்ஷன் வந்தா என்ன காரணத்தினால வரும்ன்றதை நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.